இன்றைய வகுப்புல ஸ்வராட்சரங்கள் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம். எப்படி உச்சாரணம் பண்ணணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? அதனுடைய ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் இது. சரியா? முதல் அக்ஷரம் அ. சரியா? அடுத்த அக்ஷரம் ஆ. சரியா? அதுக்கு அடுத்த அக்ஷரம் இ. இ. அடுத்த அக்ஷரம் ஈ. ஈ. அடுத்த அக்ஷரம் உ. உ. அடுத்த அக்ஷரம் ஊ. ஊ. சரியா? அடுத்த அக்ஷரம் போலாமா? ரு. ரு. இதுக்கு அடுத்த அக்ஷரம் ரு. ரு. இதுக்கு அடுத்த அக்ஷரம் ல. ல. இந்த அக்ஷரத்தை சில பேர் ல்ரு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சில புஸ்தகங்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த அக்ஷரத்தை எழுதிட்டு இந்த அக்ஷரத்துக்கு கீழே ல்ரு அப்படின்னே டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த அக்ஷரம் ல. ல. சரியா? அடுத்த அக்ஷரம் ஏ. இந்த அக்ஷரத்தை ஏ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏ இது தீர்காட்சரம், லாங் வவல். சரியா? ஏ. இதுக்கு அடுத்த அக்ஷரம் ஐ. ஐ. இந்த அக்ஷரத்தையும் தீர்க்கமா தான் சொல்லணும். ஐ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? ஐ. அடுத்த அக்ஷரம் ஓ. ஓ. இந்த அக்ஷரமும் தீர்க்கமா தான் சொல்லணும். ஓ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரியா? ஓ. இதுக்கு அடுத்த அக்ஷரம் ஔ. ஔ. இந்த அக்ஷரமும் தீர்க்கம் தான். சரியா? ஔ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஔ. அப்போ ஒரு 4 அக்ஷரங்கள் நான் சேர்ந்தாப்புல சொன்னேன். ஏ. ஐ. ஓ. ஔ. இந்த 4 அக்ஷரங்களும் லாங் வவல்ஸ். சரியா? அடுத்த அக்ஷரம் அம். அம். சரியா? இதுக்கு அடுத்த அக்ஷரம் ஆஹா. ஆஹா. சரி, இப்ப இந்த அக்ஷரங்களை நான் ஒரு ஆவர்த்தி சொல்லி காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அ. ஆ. இ. ஈ. உ. ஊ. ரு. ரு. ல. ஏ. ஐ. ஓ. ஔ. அம். ஆஹா. புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்ல உங்களுடைய கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லுங்க, அவ என்கிட்ட சொல்லுவா. உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுவேன். சரியா? தன்யவாதா.